ஐயா வணக்கம். ஐயா, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்டு அதன் மூலயமா தெளிவடையலான்னு வந்திருக்கேன். அந்த கேள்விகள் எனக்கு அறிவுபூர்வமாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அது கடவுள், மதம் அப்படி சார்ந்தெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு கருதுகிறேன். இயற்கையாக இருக்கட்டும் அப்படின்னு கருதுகிறேன். அந்த வகையில் நான் கேள்வி கேட்குறேங்க. ஐயா, உலகத்தில் இயற்கையாக உயிர்கள் எல்லாம் தோன்றி ஒரு உயிரிலிருந்து இவ்வளவு உயிர்களும் இருக்குது. எல்லா உயிரும் அது தன்னுடைய வேலையை அடக்கமாக செஞ்சு அதனுடைய இயற்கைக்கு ஒத்து போகுது. இந்த மனிதன் மாத்திரம் எதற்காக கடவுள், மதம், இந்த சாமி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சமூகத்தில் மனிதர்கள் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு என்னங்க காரணம்? மனிதர்கள் தான் மனிதர்கள் இல்ல, மனிதர்கள் தான் காரணம். இந்த உயர்ந்த செயல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை ஒரு மனிதன் பயன்படுத்திக்க மாட்டான். உயர்ந்த பொருளாக அந்த பொருளை இறைவன் கொடுத்திருக்கிறான். மனிதன் என்பவனே உயர்ந்தவன், உயர்ந்த பொருள். அப்ப உயர்ந்த பொருளாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தாங்கிட்ட ஒரு உயர்ந்த பொருள் இருக்குங்கிறத ஒரு ஆணோ பெண்ணோ தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா சாமியாரும் தேவைப்பட மாட்டாங்க, எதுவும் தேவைப்படாதாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் உட்பட உங்க அறிவு சார்ந்த எதுவும் யாருக்கும் தேவைப்படாது. தனிப்பட்ட முறையில் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ உயர்ந்த செயலை ஒவ்வொரு பெண்ணுகிட்டையும் இருக்கு, ஒவ்வொரு ஆணுகிட்டையும் இருக்கு. அது அவன் உணர்றதில்ல, அது அவன் கையில தான் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, விமர்சனங்கள் அறிவு சார்ந்தது, உலகம் சார்ந்தது, நாடு சார்ந்தது, வீடு சார்ந்தது கருத்துக்கள்லாம் தாண்டி முதல்ல தன்வசப்படுத்தி தன்னை முதல்ல அறிஞ்சுக்கிட்டு தன்னை தெளிவடைந்தால் அந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்குங்கிறான். இப்போ உங்க தகப்பனார் என்னன்னா, தன்னை வருத்திக்கிட்டு அவர் உழைத்ததுனால அதுல பயன் என்ன அடைந்தாருன்னா, உங்களை வளர்த்தாரு, உங்க சகோதரியை வளர்த்தாரு, உங்களுக்கான கல்விகளை கொடுத்தாரு. அப்ப தன்னால தான் ஒரு செயல் நடந்துச்சு. அதே ஒரு யோகி என்ன பண்றான்னா, போய் புத்தகத்தை தேடல, படிக்கல, எல்லாம் பண்ணல. முதல்ல தன்னை வருத்திக்கிட்டு உள்ள இருந்து ஒரு செயல் வடிவத்தை தேடி உள்ள பார்த்தான். அப்ப என்ன இந்த பெரியவர்கள் சொல்றார்கள்? ஒளி இருக்குங்கிறாங்க, கடவுள் இருக்கிறாங்க, இறைவனை வணங்கணுங்கிறாங்க. ராமகிருஷ்ணர் எல்லாம் கூடுதலாக போய் ஒரு எதிரியை கூட வணங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட அவரெல்லாம் இருக்கிறார். அவரெல்லாம் யாரையும் நிந்தித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல கூட இருக்கிறார். அப்ப இந்த செயல் என்னன்னா, ஒரு உயர்ந்த செயல் உள்ளே இருக்கிறதுங்கிறத ஆராய்ச்சியாக ஒவ்வொரு யோகியும் பண்ணி கண்டுபிடித்தார்கள். அந்த மாதிரி மனிதனாக இருக்கப்படுற எல்லாத்துக்குள்ளேயும் உயர்ந்த செயல் இருக்கு. தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அப்படிங்கிறது மனிதனாக தான் சொல்றான். இறைவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அப்படிங்கிறதுல அறியாமையில நீ பேசிக்கிட்டு இருக்கன்னு தான் இறைவன் வருத்தப்படுறான். இறைவனுக்கு தாழ்ந்தவன் உயர்ந்தவன் இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. இறைவனுக்கு எல்லாம் சமம், எல்லா உயிரும் அவனுக்கு ஒரு உயிர் தான். அப்ப அந்த அறியாததுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. அந்த அறிய முற்படுறதுக்கு ஒரு பெரிய யாராவது வந்தாங்கன்னா அதை 2 பேர் அறிய முற்படுறான், அதை 2 பேர் விமர்சனம் பண்றான், அதை 2 பேர் என்னான்னு வேடிக்கை பார்க்கறான். இப்ப 3 பிரிவாக பிரிந்து போகிறது. ஒவ்வொரு யோகியும் என்ன வருத்தப்படுறான்னா, 6 பேர் பிரிஞ்சு நிற்க கூடாது, 6 பேர் நீங்க ஒன்னா சேர்ந்தீங்கன்னா தான் சமன் பண்ண முடியுங்கிறான். சப்த ரிஷிகள், 63 நாயமார்கள், நால்வர்கள், இப்ப எல்லாத்தையும் இப்படி ஒன்னடக்குனாதான் பார்வதி சிவன், இப்படி எல்லாத்தையும் ஒன்னடக்குனாதான் அந்த உலகத்தை சமன் செய்ய முடியும். இப்ப இங்க என்ன ஆயிருதுன்னா, எவ்வளவு பெரிய யோகிகள் வந்தாலும் ஒன்னடக்குவது ஒரு மனிதன் அதை புரிஞ்சுக்க மாட்டான், பிரிஞ்சு பிரிஞ்சு நின்னுறான். அதுலதான் பிரச்சனை. அப்படின்னா ஐயா, இப்போ இந்த தத்துவங்கள்னு சொல்கிறாங்க ஐயா, மேலை நாட்டு தத்துவம், இருத்தலியல் தத்துவம், பொருள் முதல்வாத தத்துவம், இது போன்ற தத்துவங்கள் மனித வாழ்க்கைக்கு பயன்படுமா, சமூகத்துக்கு பயன்படுமா, இல்லை தன்னிலை அறிந்து கொள்வதற்கு இந்த தத்துவங்கள் உதவியாக இருக்குமா? நான் சொல்கிறது ஐயா, இந்த தத்துவம்னு சொல்கிறது பெரிய அந்த இறைநிலை பற்றி கிடையாதுங்க. இப்போ ஒரு தத்துவம் சொல்கிறாங்க, பொருள் தான் முதல்ல வாதம் அப்படின்றாங்க. சிலர் கருத்து தான் வாதன்றாங்க. நான் என்ன, இந்த பொருள்வாதமும் இந்த இருத்தலியல் வாதமும் நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த உலகாயுதவாதம், இந்த வாதங்கள் எல்லாம் ஒரு மனிதனை பண்படுத்திடுமா, இல்லை சமாதானத்துக்கு கொண்டு வந்துருமா, சமமான நிலைக்கு கொண்டு வந்துருமா? இல்லை, தத்துவங்கள் பொதுவாகவே தத்துவங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மனிதன் மேம்பட்ட நிலைக்கு கொஞ்சம் உயர்ந்தவன் கொஞ்சம் வேற ஒரு வடிவத்தில் யோசிக்கிறான். வேற ஒரு வடிவத்திலிருந்து யோசித்து அவன் ஒரு செயல் வடிவத்தை தர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறான். அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மனிதன் கீழிருந்து
நிலவை கொஞ்சம் பார்க்குறான். அதே மேம்பட்ட மனிதன் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் பறந்து போய் நிலவை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறான். அதே போல தான் ஒரு தத்துவத்தை எழுதி வைத்ததை சில மனிதன் படிக்க முற்படுறான். சில மனிதன் தானா தத்துவத்துக்குள்ள ஒரு செயலாக்குறான். ஆனால் ஒரு யோகி என்ன சொல்றான்னா, எந்த செயல் வடிவத்தை நீ பெற வேண்டும் என்றாலும், எந்த செயல் வடிவத்தை நீ அறிய வேண்டும் என்றாலும் மூலத்தை அறிந்துவிட்டு வேலை செய். அப்படின்னா அந்த மூலம் என்பது என்ன என்று கேட்டால், ஒரு மனிதனுடைய மைய கூறு என்பது, மைய செயல் என்பது நம்மளுடைய உடலை நாமே ஒரு முழு செயல் வடிவமாக கட்டுப்பாடாக அதை பார்த்து அறிந்து வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறான். அப்போ ஒரு அறிஞர் எழுதியப்பட்ட தத்துவத்தை ஒரு மிக நுட்பமான யோகி கிட்ட போய் கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இவருக்கு ஏன் இப்படி ஒரு சிந்தனை வந்துச்சு, அந்த எழுத்து ஏன் வந்துச்சுன்னு அவர் அந்த ஆங்கிலிருந்து பதில் சொல்வார். அந்த தத்துவத்தை அடிப்படையில் சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்வார்னா, இந்த காலகட்டத்தில் இப்படி தான், இப்படி ஒரு மனிதன் சிந்திச்சு இவன் பேசுவான், அதை 2 பேர் படித்து அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு வாய்ப்பு இருக்கும். திருவள்ளுவரை அதிகமாக யார் பார்த்துருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க திருவள்ளுவருடைய ஒரிஜினல் புகைப்படம் யார்ட்டையாவது இருக்கா அப்படின்னா இல்லை. தமிழகத்தில் திருவள்ளுவரோட குரல் இல்லாத இடம் எங்கேயும் இல்லை. அப்போ அந்த தத்துவம் ஏன் மதிக்கப்படுகிறது, அந்த தத்துவம் ஏன் மக்கள்கிட்ட ஒரு செயல் வடிவமாக இருக்குன்னா, அதை ஒரு ஒரு ஞானிக்கிட்ட இருந்து அவன் கருத்தியலாக அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த காலகட்டத்தில் மக்களிடம் உலா வரும். ஆனால் அந்த தத்துவத்தோடு அவன் நின்று போகிறான். அந்த தத்துவ செயல்வோடு அவன் நின்றான். அதுக்குள்ளே அவன் ஒரு ஆய்வு பண்ண மாட்டான். அந்த தத்துவத்தை எழுதினதும் தன் போன்ற ஒரு மனித தோற்றத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த செயலுக்குள்ளே போனவர் ஒருவர் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா, ஒரு நாள் என்ன பண்ணுவானா, தத்துவத்தை படித்தவன் அவனே ஒரு பெரிய செயல் வடிவமாக மாறி போகிறான். இப்போ ஒரு திருவள்ளுவரை வைத்துக்கொண்டு எத்தனை ஆண்டுகள் நம் பயணம் பண்ண முடியும்? அப்போ பல செயல் வடிவத்தை மாற வேண்டும் என்றால் அந்த தத்துவத்தோடு நின்று விடக்கூடாதுங்கிறது ஒரு செயல். அப்போ தத்துவம் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னை யோசிக்க ஆரம்பித்தவன் தன்னை தாண்டி ஒரு செயல் வடிவத்தில் தேடுதலை தொடங்கும் போது, அவனுக்கு உலகத்தை பார்க்கும்போது அவன் கொஞ்சம் பருவமாற்றம் அடைகிறான். இப்போ நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் வறுமையில் வேறு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், நிறைய பேர் இந்த உலகத்தில் நம்ம கொஞ்சம் அமைதியை தேடணும்பாங்கள்ல. இப்போ அமைதியை நான் தேடும்போது அந்த அமைதி என்ன பண்ணுதுன்னா நிறைய வார்த்தைகளை உருவாக்கி கொடுக்குது, நிறைய செயல் வடிவத்தை உருவாக்கி கொடுக்குது. அப்போ அந்த அமைதியோட சொல் என்னன்னா, அந்த அமைதிக்குள்ளிருந்து ஒரு அற்புதமான வார்த்தைகள் பிறக்கிறது. ஒரு தாய் எப்படி குழந்தையை பிறக்க வைக்கிறாளோ அந்த மாதிரி ஒரு தத்துவ அறிஞர் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய தேடுதலில் தன்னுடைய நுட்பத்தில் வழக்கமாக இருக்கின்ற சொல்லாடல்களிலிருந்து தவிர்க்கப்பட்டு புது சொல்லாடல்களை கோர்க்கப்படுகிறான். காற்று எப்பயுமே ஒரே மாதிரி தான் அடிக்கும். ஒரு காற்று பலவிதமான காற்றுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் தென்றல் காற்றுன்னு ஒன்று சொல்லுவாங்க. சில காற்று பார்த்தீங்கன்னா உங்களையே மெய்சிலுக்க வைத்துடும். நீங்கள் அதை பார்த்துருக்கலாம் சில இடங்கள். எங்கேயாவது போகும்போது சில காற்று மெய்சிலுக்க வைத்திடும். இப்போ நாங்கள் எங்கேயாவது போகிறோம்னா சில காற்று என்ன பண்ணுன்னா எங்களையே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பரவசத்தில் ஆழ்த்திடும். அப்போ என்னன்னா, இந்த காற்று தனித்துவமான ஒரு காற்று என்பதை நம்ம உணர்ந்துகிறோம். அதே மாதிரி தான் உங்களுடைய சிந்தனை, நீங்கள் தேடுதலையும் உங்களுக்குள்ள ஒரு அமைதி நிலை ஏற்படும் போதும், நீங்கள் வேற ஒரு உலகத்தை தேடும் போதும் அந்த வார்த்தைகள் புதுப்பிக்கப்படுகிறது. அந்த வார்த்தை வேற வடிவத்தில் இருக்கு. அப்போ அந்த வார்த்தைகள் ஒரு புதிய வார்த்தைகளாக தத்துவங்களாக கிடைக்கப்படுகிறது. ஆனால் கிரேக்க தத்துவங்கள்லேருந்து எல்லா தத்துவங்களுக்குள்ளேயும் என்ன ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த கிரேக்க தத்துவத்தை எழுதினவர் கூட இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை செய்யலை. ஆனால் கிரேக்க தத்துவத்தை படித்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருபடி மேலே போய் அவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு யோகியாகப்பட்டவனுடைய வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தத்துவத்தை பரப்ப வேண்டுங்கிறதுக்காக தத்துவம் எழுதுறதில்லை. அந்த தத்துவம் என்ன சொல்லி கொடுக்கறது என்றால், மாணிக்க வாசகர் என்ன சொல்லி கொடுக்குறார் என்றால், திருவாசகத்தை தூக்கிட்டு ரோடாக போன்னு சொல்லலை. திருவாசகத்தை எழுதக்கூடிய மாணிக்க வாசகன் மாதிரி நீயும் அதுக்குள்ள உனக்கான மெசேஜ் உள்ளே இருக்கு. நீ தேடுனா திருவாசகத்தை தூக்கிட்டு நீ போக மாட்ட. உன்னுடைய ஜாதகமே திருவாசகத்தில் இருக்கு. நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மனிதன் வேணாலும் நாளைக்கு காலைல திருவாசகத்தை எடு, உனக்கான 2 லைன் அதில் இருந்தே தீரும். அதே மாதிரி நீ எந்த தத்துவத்தை எடுத்தாலும் உன் வாழ்க்கையை ஒட்டி 2 லைன் அதில் இருக்கும்.
அதுக்காகத்தான் ஒரு அறிஞன் அதை எழுதினான். அந்த கிரேக்க தத்துவத்தெல்லாம் படிச்சுட்டு அதில் தன் வாழ்க்கைக்காக 2 வரி இருக்குன்னு எடுத்துக்காம அந்த கிரேக்க தத்துவம் எழுதினவன் கூட அமைதியாக இருக்கிறான், அதை படித்தவன் வேற மாதிரி செயல்படுறான். அதுதான் பிரச்சனை. ஐயா, இப்போ தத்துவங்களை நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி தெரியுது. அப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா ராமலிங்க சாமி என்ன சொல்கிறாங்கன்னா, தத்துவ குப்பையை எரித்து தூளாக்கி தண்ணியில் கொண்டு கரைச்சிடாது, கிட்டேயே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு தமிழனாக இருந்து சிந்திக்கும் பொழுது நான் ராமலிங்க சாமியுடைய கருத்தை தான் என்னால் ஏற்றுக்க முடியும். ஆனால் நான் தத்துவத்துக்கு எதிரானவன் கிடையாது. ஆனால் ஏன் நான் என்னுடைய என்ன என்றால், இந்த தத்துவங்கள் தான் மனிதனை பிரித்து விட்டதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருதுங்க. ஆனால் நீங்கள் தத்துவத்தை ஏற்றுக்கிறீங்க, ஆனால் கடவுள் கொள்கையை ஏற்றுக்கிட்டு இருக்க நீங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையும் அடங்கி இருக்கக்கூடிய அந்த தத்துவத்துக்கு நீங்கள் ஆதரவாக பேசுகிறீங்க. அப்படி மாதிரி நான் தோணுது. நீங்கள் சொல்லுங்கய்யா. நான் மீண்டும் சொல்கிறேன், தத்துவத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த செயலை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல் வடிவம். நீங்கள் சொல்கிற ராமலிங்க சுவாமிகளே நிறைய ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே நிறைய மனிதருக்குள்ளே தடுத்து ஆட்கொள்கிறது அப்படின்னா, அவருடைய கருத்தியலை உங்களை மாதிரி ஆளுகளுக்குள்ளே கூட அவரே ஊடுருவி போய் நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார், நிறைய செயல் வடிவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவருடைய நோக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இந்த இடத்தை கடப்பதற்கான ஒரு மக்களுக்கு தேவையான கருத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நாம் என்ன தத்துவங்களில் என்ன பெரியதாக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் முரண்படலை. நான் அதுக்குள்ள உனக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குது, அதை நீ ஏன் எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, இங்கு எல்லா செயலையும் ஒரு மனிதன் கடக்க வேண்டும், எல்லா குப்பையையும் அள்ளணும். அப்போ தான் ஒரு உயர்ந்த குப்பை எதுன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியும். நீ எல்லாத்தையும் நிராகரிக்க கூடாது, எல்லாத்தையும் கலந்து இந்த உலகத்தில் ஏன் இந்த குப்பை போடப்பட்டது. நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த உலகத்தில் கொட்டப்பட்டிருக்க அத்தனை குப்பையும் தேடுனதுனால தான் கடைசியாக நான் கண்டுபிடித்தது குப்பையை இல்லை, நானே ஒரு குப்பை என்று கண்டுபிடித்தேன். நான் கண்டுபிடிச்ச பெரிய குப்பை எதுனா, நான் ஒரு குப்பை, ஒன்றுக்கும் உதவாத ஒரு குப்பையாக இருக்கிறேன். அப்போ ஒன்றுக்கும் உபயோகப்படுற குப்பையாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அப்போ எங்கே தேடியும் எனக்கு கிடைக்கல. அந்த விடை எங்கே கிடைத்தது என்றால், யார்கிட்டையும் கொடுக்க முடியலை, மௌனத்தால் காற்றால் அதை கண்டுபிடிக்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கப்பட்டது. அப்போ மீண்டும் ஒரு பொருள் தேடி இறைவனை வெளியில் தேடுறதோட உள்ளே இதுக்குள்ளே மௌனத்துக்குள்ளே ஆழ்ந்து போய் நிறைய செயல் வடிவத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. இந்த குப்பை என்று நான் என்னை கருதிவிட்டேன். இந்த குப்பைக்குள்ளே நான் குப்பை என்கிற குப்பைக்குள்ளே என்ன போட முடியும்? வேற ஒன்றும் குப்பையாக தான் இருக்கும். அந்த குப்பைக்குள்ளே நான் ஒன்று போட்டேன், காற்றை தூக்கி குப்பைக்குள்ளே போட்டேன். அது என்னுடைய காற்றையே என் குப்பைக்குள்ளேயே நான் போட்டு 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 கண்டுபிடிச்சது என்னன்னா, அந்த குப்பைக்குள்ளே இருக்கிற நல்ல செயல் எதுவோ அதை கண்டுபிடித்து எடுத்தேன். அதுபோல் இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஒரு செயலை கண்டுபிடித்து எந்த மனிதன் எடுக்கிறான்? கண்டுபிடித்து எடுப்பதற்காகத்தான் ஒரு மௌனத்தில் ஒரு வார்த்தையை உருவாக்குறார். வடலூரில் உருவானவர் இந்து மதத்துக்காக உருவான யோகியா? இல்லை. அப்போ அவரை வடலூரில் இருக்கிறவரை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்னா, உலகத்தில் மனிதனாக பிறந்தவன் எல்லோருக்கும் அவன் வாழ்க்கைக்கு சம்பந்தமான ஒரு மெசேஜ் அங்கே இருக்குது. அதை கையில் பிடிச்சிட்டிங்கன்னா நீ எந்த வடிவத்தில் வேணாலும் அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு பள்ளியில் ஒரு கல்லூரியில் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது, என்ன கற்றுக்கிறோம்னா, நம் வாழ்க்கை மேம்படுவதற்கு அங்கே ஒரு மெசேஜ் காத்திருக்கு, அங்கே ஒரு செயல் காத்திருக்கு. அதே போல தான் ஞானிகள், யோகிகள், அறிவு சார்ந்த இருக்கிற எல்லா பேரையும் நான் அப்படி தான் அணுகிறேன். ஐயா, இது வரைக்கும் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததில் எல்லாமே அறிவு சார்ந்த விஷயமாகத்தான் இருக்கிறது. இந்த அறிவுக்கு ஒரு எல்லை இருக்கணுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய அறிவுக்கு நீங்கள் யோசித்து சிந்தித்து சொல்லக்கூடிய இந்த அறிவு, அதனுடைய பரப்பு எல்லை, அது ஒரு எல்லையாகத்தான் இருக்கும். இந்த அறிவு எல்லை கடந்த அறிவு இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சாதாரண எல்லா மனிதனும் சிந்திக்கிற மாதிரியே நீங்களும் சிந்திக்கிற போது உங்களை நான் ஏன் குருவாக ஏற்றுக்கணும்? இதை விட அதிகமாக வேறொரு இடத்துல உணர்வுபூர்வமாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுருந்தால் தான் நீங்கள் உங்களை நான் குருவாக ஏற்றுக்கணும். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பேசுனது எல்லாமே அறிவு சார்ந்தே தான் பேசி தத்துவம் சார்ந்து பேசுகிற மாதிரியே இருக்குது. ஆனால் இது இயற்கைக்கு, இந்த அறிவுக்கு பொருந்தலாம், ஆனால் அது இயற்கைக்கு பொருந்த மாதிரி எனக்கு என்ன அறிவுக்கு பிடிபடலை. இப்போ என்னன்னா, அந்த அறிவு சார்ந்து பேசுகிறோம் அப்படின்னு
நான் அறிவு சார்ந்து பேசலை, எனக்கு அறிவு கிடையாது. நீங்கள் அறிவு சார்ந்து அதை அணுகுறீங்க. நீங்கள் தான் அணுகுறீங்க, அதுக்கு பேர் நீங்கள் தான் வைக்கிறீங்க. அறிவு அப்படிங்கிற பேரை நீங்கள் தான் வைக்கிறீங்க. எமக்கு என்னன்னா, மீண்டும் நான் சொல்கிறேன், எனக்கு அறிவு என்று ஒன்று இல்லை. அறிவே கடவுள் என்று ஒரு யோகி சொல்லியிருக்கிறாரு. நான் கூடுதலாக என்ன சொல்கிறேன்னா, அறிவு ஒன்றே இல்லை. நான் கண்டுபிடிச்சதே அறிவு ஒன்று இல்லை, ஒரு செயல் ஒன்று இல்லை. அப்போ அறிவு ஒன்று, ஒரு செயல் ஒன்றெல்லாம் உருவாக்கப்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகம் தோன்றப்பட்டது தானாக தோன்றியிருக்கு. அங்கே யாரும் தேவைப்படலை. அப்போ இந்த உலகம் முதல் செக்ஷனே நீங்கள் நானுங்க உட்காந்துருக்கிறதுக்கு தேவையே அங்கே ஆளே இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஆள் வந்தாச்சு, அதுக்கப்புறம் ஆள் வந்த ஆளுக்கு ஒரு பேர் வச்சு விட்டீங்க, அறிவு வச்சு விட்டீங்க, எல்லாம் சட்டை போட்டு விட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு மதத்தை வச்சு விட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு மொழியை வச்சு விட்டீங்க, அதுக்கப்புறம் எல்லா செயலையும் நீங்கள் தான் அதுக்கு அலங்காரம் செய்து பூஜை செய்து கொண்டே அலைகிறீங்க. சாமி இருக்குன்னு செய்கிறவங்களும் இதாக செய்கிறாங்க, சாமி இல்லைன்னு சொல்கிறவங்களும் செய்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அறிவு ஒன்று இல்லை. நம்ம பேசுகிறதெல்லாம் அறிவுலேருந்து பேசலை, செயல்லேருந்து பேசலை. அங்கே நான் ஒன்று இல்லை, அங்கே ஒன்று செயலே இல்லை. அப்போ இல்லாத செயலுக்குள் அங்கு வேற ஒரு செயல் வடிவத்தை நாம் பார்க்கிறோம். நாம் பேசுவதெல்லாம், நாம் சொல்வதெல்லாம் எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசி தூக்கி வீசி எறியப்பட்ட வார்த்தைகள் தான். நம்ம ஒன்றும் புதிய கருத்துக்களை இங்கே திணித்து விடலை, மறக்கடிக்கப்பட்டு இருக்கிறது. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொன்மையான யோகிகள், மகான்கள், ரிஷிகள் நுட்பமாக அறிவுகளை சார்ந்த அந்த வார்த்தைகளை பேசி பிரபஞ்சம் முழுக்க தெளித்து வைத்து விட்டார்கள். அப்போ மௌனமாக நான் இருக்கும்போது எதெல்லாம் தெளித்து வைத்தார்களோ அவர்களுடைய அலைவரிசையிலிருந்து அந்த வார்த்தைகள் வருகிறது, அந்த சொல்லாடல்கள் வருகிறது. அப்போ நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்றால், எனக்கு ஒன்று அறிவு ஒன்று ஒன்று இல்லை. எவனோ ஒருவன் தோன்றி ஒரு செயல் ஒன்று செய்தானல்ல, அவனுடைய அலைவரிசையில் இந்த வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படுகிறது. நீங்கள் பார்க்குற தொலைக்காட்சிகள் பார்க்கிறீர்கள், அந்த தொலைக்காட்சிக்கு மையமாக இருக்கிறது அலைவரிசை. அந்த நெட்வொர்க் இல்லைன்னா தொலைக்காட்சியே இல்லாமல் போயிடும். அப்போ இங்கிருந்து வருகிற செயல் எல்லாமே ஒரு அலைவரிசையிலிருந்து தான் கிடைக்கப்படுகிறது. நான் அறிவு என்று அதை பார்க்கவில்லை, அலைவரிசை என்று தான் பார்க்கிறேன். அப்போ எனக்கு அறிவு, மனிதன், குரு, இந்த மாதிரி செயல்லாம் இல்லை. ஒரு அலைவரிசையால் நான் மேம்படுகிறேன், ஒரு அலைவரிசையால் நான் என்னை வேற வடிவத்தில் இருந்து பார்க்கிறேன். நான் இருப்பது போலும் உணர்கிறேன், இல்லாத போலும் உணர்கிறேன். எனக்கு ஒன்று தேவை என்பதை, ஒன்று இல்லை என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். எப்படி அறிவு இல்லைன்னு ஒன்று உணர்றனோ அந்த மாதிரி எனக்கு ஒன்று தேவை வேண்டியதில்லை. ஏன் தேவை இல்லை, வேண்டியதில்லை அப்படின்னா, இந்த உலகத்தோடைய விஷயத்துக்குள் நான் பார்த்தது என்ன என்று கேட்டால், நான் பேசுகிற வார்த்தையை படிக்கவில்லை, தேடலை, போய் கஷ்டப்படலை, மெனக்கடலை. ஆனால் இந்த மௌனத்தில் அந்த வார்த்தையை கிரகித்து உள்ளே வர வைக்கிறதுக்கு ஒரு செயல் இருக்கிறது. அதே போல் அதில் நான் யோசித்ததுனால எனக்கு தேவையான பொருளாதாரம், எனக்கு தேவையான செயலெல்லாம் தானாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதை நான் கண்டுக்கிட்டேன். இப்போ நான் போகிற பாதைகளுக்கு எல்லாமே போய் கஷ்டப்பட்டு போராடி எந்த செயலும் செய்யவில்லை, அது தானாக நிகழ்கிறதை நான் கண்டு கொண்டேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வேலை எளிதாக ஆகிவிட்டது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த மாதிரி வசனம், அதே மாதிரி எனக்கு பொறுப்பு இருக்குது, என் கடமையை முடிச்சுட்டு வருவேன், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எனக்கு தேவைப்படவில்லை. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் எல்லாமே ஒரு அலைவரிசையிலேருந்து தானாக கிடைக்கிறது, இயற்கையாகவே கிடைக்கிறது. நான் படிக்கவில்லை, பள்ளிக்கு செல்லலை, கல்லூரிக்கு செல்லலை, புத்தகத்தை பார்க்கலை, அந்த அலைவரிசையிலிருந்து கிடைக்கப்படுகிறது. அப்போ எனக்கு தேவையான பயணத்துக்கு தேவையான அனைத்து செயலும் அங்கிருந்து கிடைக்கப்படுகிறது. அப்போ அந்த செயலை தான் நான் பயன்படுத்துகிறேன். அப்போ எனக்கு எங்கிருந்து அறிவு வரும், எனக்கு எங்கிருந்து ஒரு செயல் வரும்? ஏன் என்று கேட்டால், அது நான் உருவாக்கவில்லை. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நான் பயன்படுத்துகிற எந்த வார்த்தையும் நான் உருவாக்கவில்லை. அப்ப என்னுடைய அறிவு என்பதை நான் எப்படி உருவாகி இருக்க முடியும்? ஒரு வார்த்தையே நான் உருவாக்காத போது அறிவு என்பது எங்கிருந்து வந்துவிடும்? அது யார்? உங்கள் தாய் உங்களுக்கு உருவாக்கி கையில் கொடுத்தாங்களா? உங்கள் தகப்பனார் கையில் கொடுத்தாரா? அந்த அறிவு உங்களுக்கு எங்கிருந்து எப்படி கிடைக்கப்படுகிறது? அந்த அறிவு என்ற சொல் எங்கிருந்து வந்தது? முதல்ல எப்படி வந்தது? இயற்கையாக ஒரு ஞானி பல வடிவத்தில் ஒரு உடலை பற்றி தத்துவமாக சொல்கிறார். ஆனால் ஒரு மருத்துவர் ஒரு உடலை பற்றி என்ன சொல்கிறார்?
எந்த மருத்துவர் எந்த ஞானியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? இந்த உலகத்தில், இந்த பாரதத்தில் எந்த உயர்ந்த பெரிய மனிதன் ஞானியோட சொல்படி நடக்கிறான்? நீங்களே சொல்லுங்க. அப்ப ஞானிகளை மதிப்பது குறைவாக இருக்கிறது. ஒரு சிலையாக இருக்கிற பொருளை வணங்குவதற்கு ஒரு மனிதன் தயாராக இருக்கிறான். களத்திலே லைவ்ல ஒரு ஞானி இருந்தார்னா, ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயல் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். செத்துப்போன ஞானிகளை, செத்துப்போனவன் அறிஞர்களை, செத்துப்போன எழுத்தாளனை நான் கொண்டாடுவேன். உயிரோடு இருக்குகின்ற மிக உயர்ந்த எழுத்தாளனை, ஞானியை நான் கொண்டாட மாட்டேன்னு ஒரு படித்த ஒரு அறிவாளி சொன்னா அதை எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்களே சொல்லுங்க. அப்ப இந்த பாரத தேசத்தில் நீங்க கொடுக்கிற வெகுமதிப்பு என்னன்னா, நீ செத்து போனாதான் உனக்கு விருது கொடுப்பேன், நீ செத்து போனாதான் நான் நீ சொல்லாட நீ பேசுனதை எல்லாத்தையும் நான் எடுத்துக்குவேன், நீ செத்து போனதுக்கு அப்புறம் தான் உன் வார்த்தையோ உன் செயலை உன் போட்டோவை வச்சுட்டு நான் உன்னை பார்க்கறது உன்னை நேசிக்கிறதெல்லாம் இருக்கு. அப்போ ஒரு ஞானி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு செத்து போயிடணும். ஏன்னா செத்தாதான் நீங்க கொண்டாடுவீங்க. ஆனா ஒரு மனிதனாக இருக்கப்படுறவன், மனிதன் மாதிரியே பேசுறவன் இருக்கும்போது கொண்டாடப்படுறான். அப்போ ஒரு ஞானி மனித செயலிலிருந்து விடுபட்டு, அறிவிலிருந்து விடுபட்டு, எல்லா செயலிலிருந்து விடுபட்டு வேற ஒரு வடிவத்துக்குள்ளிருந்து பேசும்போது அவனை கிரகித்து அவனை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். அப்போ நான் எந்த வடிவத்துக்குள்ளிருந்து ஒரு செயல் வடிவத்தை பேசுவது? என்னுடைய நோக்கம் அறிவியலை பரப்புவதோ குருவை பரப்புவதோ இல்லை. ஒரு தனி மனிதன் தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கு எதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். என்னை யாரும் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. என்னிடம் இருந்து வருகிற வார்த்தை எங்கேயாவது உனக்கு பயன் இருந்தால் அதை எடுத்துக்கொள். பயன் இல்லை என்றால் அதை தூக்கி எறிந்துவிட்டு பயனுள்ள வார்த்தை எங்கே இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள். இவ்வளவுதான் இதோட செயல். ஆனால் என்னுடைய ஒரு செயல்படி நான் என்ன சொல்கிறேன் என்றால், நிச்சயமாக உனக்கு பயனுள்ள வார்த்தை எங்கேயோ ஒன்று இருக்கு. அதை நீ கவனித்து பார்த்தா உனக்கு தெரியும். அதை புரிந்து கொள்ளணும். அவ்வளவுதான் செயல்.